சில்வர் கிட்டத்தட்ட ஒரு 18% 19% காலி ஆயிருக்கு. வெறும் 3 மாசத்துல மட்டுமே ஒரு அசெட் பிளஸ் 18% வளர்ந்துருக்கு. ஈக்விட்டின்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தோம். பட் மெட்டல்ஸ் சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. சில்வர்ல அப்போ ஈஸியா எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணா, அப்போ சில்வர்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஏன்னா சில்வர் ஒரு பீரியட்ல நல்லா மேல போகும், அப்படியே கீழே இறங்கும். நீங்க என்னதான் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படி இப்படின்னு சொன்னா கூட சார் ஆண்டு கூட்டு வண்டி 23னா 100 ரூபாய் நான் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அது 186 மாறி இருக்கும். வணக்கம் பிளானட் பார்த்த நேயர்களே. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி லாஸ்ட் டைமண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சில்வரை பத்தி மக்கள் பேசும்போது இன் சர்ச் ஆஃப் கோல்டு வி லாஸ்ட் சில்வரோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் ஆன கோல்டு அண்ட் சில்வர்ல இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு அதிகமா யூஸ் ஆகிறது சில்வர். இப்படிப்பட்ட சில்வர்ல இந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இஸ் இட் அ ரைட் டைம் டு என்டர் இன்டு சில்வர்? சார், சில்வரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல சில்வர் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 லட்சம் போனா கூட ஆச்சரியப்படுறது இல்ல. 2 லட்சம் போகுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கு சில்வர் இருக்கு. ஏன்னா சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40% மேல ராலி ஆகும். அந்த மாதிரி இன்னைக்கு 1,20,000 இருக்கு சென்னையில. ஆமா. அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரா அந்த மாதிரி பிளேஸ்ல இருந்தா 1,10,000 இருக்கு. இப்போ பீக்கா 2,04,000 வரைக்கும் போறதுக்கான சாத்தியக்கூறுன்னு ஒரு அனாலிசிஸ் சொல்றாங்க இப்போ. அதனால சில்வருக்கு இருக்கு இப்ப அதனால லாஸ்ட் 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வர் கிட்டத்தட்ட ஒரு 18% 19% காலி ஆயிருக்கு. நீங்க சொல்றது மேல இருந்து ஜூன்ல இருந்து ஜூலை, லாஸ்ட் 3 மாசத்துல. சோ மக்களே, இந்த நிதியாண்டுல மட்டுமே வெறும் 3 மாசத்துல மட்டுமே ஒரு அசெட் பிளஸ் 18% வளர்ந்துருக்கு. ஈக்விட்டின்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தோம். பட் மெட்டல்ஸ் சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்ல்டு வைட் ஃபுல்லா கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் யூஎஸோட நம்பகத்தன்மை குறைஞ்சதுனால, இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் போன போது ரஷ்யாவில் அமெரிக்கன் பாண்ட்ல வச்சிருந்ததெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டாலர்ல இன்னைக்கு எது நம்ம முதலீடு பண்ணணும்னு சொல்லி கோல்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் 4 வருஷத்துல ரிசர்வ் பேங்க் இந்தியா கோல்டு ஆல் தீஸ் இயர்ஸோட அக்குமுலேட்டட் வேல்யூ ஈக்குவலண்டா இருக்கு. அந்த அளவுக்கு கோல்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்கேன்றாங்க. வேர்ல்டுலேயே இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் பேங்க் இந்த மாதிரி பாக்குறாங்க. அப்போ கோல்டோட தாக்கம்னா எல்லாரும் கோல்டையே போய் சேஸ் பண்ணி கோல்டோட பிரைஸ் ஏறி இருக்காங்க. அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, கோல்டு பர் கிராம் ஹை 12,230 போலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு 9,800 இருக்கு. நான் சொல்றது 24 கேரட் கோல்டு 9,800 12,230 வரைக்கும் போலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் டேட்டா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே, வேர்ல்டு கோல்ட் ஃபண்டு, இந்த ஆர்எஃப் அப்படின்னு இருக்காங்க, ஆர்ஃபினிட்டி, இந்த மாதிரி டிஎஸ்பி, இவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணதுல இந்த டேட்டா நம்பர் சொல்றாங்க. இப்போ கோல்டு இந்த அளவுக்கு போறதுக்கு, அப்போ கோல்டு போகும்போது என்னன்னா சில்வரும் கூடயே போறதுக்கான சாதிக்கூறு இப்ப இருக்கு. ஏன்னா பிகாஸ் 9,000-12,000 ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 33% வளர்ச்சி. இதே மாதிரி ஒரு கொஹரண்டான வளர்ச்சியை சில்வரும் வரும்னு சொல்றாங்க. ஏன் கேட்டா, இப்ப நீங்க சில்வர் ஏன் அப்படி வரணும்னா, இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் சில்வர் 2011 கோல்டு டேர்ம்ல பாத்தீங்கன்னா, டாலர் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 46.7 வந்திருக்கு. இன்னைக்கு 33.6 இருக்கு. சோ இவ்வளோ லோல இருக்கு. என்ன குவான்டிட்டியை நீங்க டிஃபைன் பண்றீங்க சார்? இது எப்பயுமே ட்ராய்ஸ் அவுன்ஸ் சொல்லும் போது 31.13 கிராம்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லா பேசும்போது ட்ராய்ஸ் அவுன்ஸ் தான் பேசுறாங்க. சோ அது பேசும்போது 31.1 கிராமுக்கு பேசுறாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு $36.4 இருக்கு சில்வர். சரி, இப்ப இந்த டாலரு ட்ராய் அவுன்ஸ் எல்லாம் மறந்துட்டு நம்ம ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி ரூபாயிலையும் கிராம்லயும் சொன்னா இது எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு கிராம் சில்வர் சென்னை பிரகாரம் 120 ரூபாய் ஒரு கிராம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 204 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு கிராம் 204 ரூபாய். ஒரு கிலோ 2,04,000 ரூபாய் வரைக்கும் போகுன்றாங்க. இதுக்கு அவங்க இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு சில்வர் ரேஷியோ இப்ப கரண்டா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72-73 இருக்கு. இதே 60 ரேஷியோ 60:1 அப்படின்னு வந்துருச்சுன்னா, அப்போ 2,04,000 ரூபாய் வரைக்கும் சில்வர் போறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. சில்வர்ல அப்போ ஈஸியா எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணா, அப்போ சில்வர்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஏன்னா சில்வர் ஒரு பீரியட்ல நல்லா மேல போகும், அப்படியே கீழே இறங்கும். நீங்க என்னதான் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படி இப்படின்னு சொன்னா கூட
இண்டஸ்ட்ரியல் எக்கானமி திடீர்னு ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா திடீர்னு இறங்கிடும். இப்போ நம்ம இன்னொரு டவுட் இருக்கும், வேர்ல்டு வைட் ஃபுல்லா எக்கானமி சரியில்லாதனால தான் கோல்டு பிரைஸ் ஏறுதுன்னு சொல்றீங்க, அப்ப சில்வர் மாத்திரம் எப்படி ஓடும்? வேர்ல்டு வைட் எக்கானமி சரினா எக்கானமிக்கு தானே சில்வர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மனசுல உருவாகும். என் மனசுலயே வந்துச்சா? சோ அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு அசெட் கிளாஸ் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசெட் கிளாஸ் ஃபர்தரா போறதுக்கு பயந்து இன்னொரு அசெட் கிளாஸ் போவாங்க. அப்படிதான் அந்த பிரைஸ் ஏறும். இப்போ நீங்க கோல்டுக்கோ சில்வருக்கோ தனித்தன்மையான ஒரு வேல்யூ கிடையாது. இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம், தனித்தன்மையான ஒரு மதிப்பு கிடையாது. அது எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது ஓடும். அதை நம்ம கிளீனா நம்ம ஆளுங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியா ஃபைனலுக்கு போகுமா அப்படின்னு ஒரு வேர்ல்டு கப்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கமெண்டேட்டர் சொல்றாரு இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனல் போறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா பாகிஸ்தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எடுத்தவங்கணும், இவன் அவன்கிட்ட வின் பண்ணும், அவன் இவன்கிட்ட வின் பண்ணும்போது இவன் ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமான ரன் ரேட்ல வின் பண்ணா இந்த மாதிரி பாசிபிலிட்டி தான் இந்தியா ஃபைனல் போகும். அப்படிதான் கோல்டு சில்வர் நடக்கும். எந்த கண்ட்ரியும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, வேர்ல்டு வைட் ஃபுல்லா பிரச்சனையில இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கோல்டு சில்வர் போகும் அப்படின்னு. அப்ப கோல்டு சில்வர் போகணும்னு ஆசைப்படுறவங்கன்னா வேர்ல்டு இன்ஸ்டபிலிட்டியா இருக்கணும். கடக்குள்ள கால் வைக்கும் போதே ஐயோ எந்த யுத்தத்துல யாரு செத்த பாவமோன்ற மாதிரிலாம் தோணும் எனக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில இந்த இடம். அதனால இதுக்குன்னு தனியான வேல்யூ கிடையாது. கோல்டு இவ்வளவு வேல்யூ, சில்வருக்கு இவ்வளவு வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி பண்ணும். அப்போ இந்த டேட்டா எல்லாமே ஃபேவரிங் சில்வரா இருக்கு. இப்போ அதனால நீங்க சில்வர் அதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சார் வந்து நடுவில் ஒரு ரேஷியோன்னு ஒன்று சொல்லியிருப்பாரு, கோல்டு சில்வர் ரேஷியோ. அது ஒண்ணுமே இல்ல, தங்கத்தோட இன்றைய விலையை நியூமரேட்டர்ல போட்டு சில்வரோட இன்றைய விலையில டினாமினேட்டர்ல கீழே போட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. அது இப்போதைக்கு ஒரு 83 கிட்ட போகுது இல்ல சார்? ஜூன்ல என்ன இருந்ததுன்னா 93:1 இருந்தது. இப்போ சில்வர் பிரைஸ் ஏறினதுனால இது இறங்கிடுச்சு. ரேஷியோ வந்து ஜூன்ல பாத்தீங்கன்னா 93:1 இருக்கு. இப்ப 18% டினாமினேட்டர் ஏறும்போது ஃபைனல் ஆன்சர் குறையும். அப்ப சில்வரோட விலை ஏறினதுனால அந்த காம்பினேஷன் மாறிச்சு. இப்ப சில்வர் விலை ஃபர்தரா 60:1 வரைக்கும் போலான்னு எதிர்பார்க்கறாங்க. 60:1 போலான்னு பாக்கிறதுனால அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் சொன்னாங்கன்னா, அப்பர் பேண்ட் என்ன சொன்னா 204 ரூபாய் ஒரு கிராம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. லோயர் பேண்டா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா 143 ரூபாய் பர் கிராம் போகுன்றாங்க. இன்னைக்கு இருக்குது 120 ரூபாய் பர் கிராம். சோ அவங்க சொல்றது இங்கேருந்து 18-20% சில்வருக்கு வேல்யூ இருக்கு. பேர் மினிமம் பீக்கா போச்சுன்னா 204 ரூபாய் ஒரு கிராம். குறைந்தபட்சம் 23,000 லாபத்துல இருந்து 80,000க்கு மேல லாபம் வரைக்கும் கூட நம்ம எடுக்க முடியும். சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. அதனால நீங்க இப்போ சில்வர்ல முதலீடு பண்ணணும். அப்ப நீங்க கேட்பீங்க சில்வர் எப்படி சார் போய் வாங்குறது? சிட் ஃபண்ட்லோட சில்வர் போட மாட்டாங்க, ஜுவல்லரி கடையிலோட சிட் ஃபண்ட். நானும் சில நகை கடைகளுக்கு காலே பண்ண நண்பர்களே, இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தங்கத்துக்கு தாங்க சிட் இருக்கு எங்க கிட்ட இல்ல, அத்திபுத்தா மாதிரி மவுண்ட் ரோட்ல ஒரு 2 கடையில மட்டும் சில்வருக்கு சிட் வச்சிருந்தாங்க. அது என்ன கடை நீங்களே கண்டுபிடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்க அந்த ஜுவல்லரி கடை இந்த ஜுவல்லரி கடை போய் தேடாம பிளான் வித் பார்த்தா சுரேஷ் பிரசாத் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். நாங்க என்ன சொல்லி கொடுப்போம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கடந்த 3 ஆண்டு காலமாக மியூச்சுவல் ஃபண்ட்லயே சில்வர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, யூடிஐல ஒன்னு கொண்டு வந்தாங்க, யூடிஐ சில்வர் ஃபண்ட். சோ அந்த மாதிரி நிறைய சில்வர் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல முதலீடு பண்ணலாம். இப்போ எஸ்ஐபில ரிட்டர்ன் நிறைய கிடைக்குமா? ஜுவல்லரி கடையில போனா நிறைய ரிட்டர்ன். கடந்த 3 ஆண்டு காலம் யாராவது எஸ்ஐபில பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ரிட்டர்ன் வந்து 23.8%. அப்சல்யூட் பெர்சன்டேஜ் சொல்றீங்களா இல்ல காகர்னா கூட்டு வட்டி? ஆண்டு கூட்டு வட்டியே 23% கொடுத்திருக்கு சில்வர். சோ அதுதான் அதோட பியூட்டி. அப்புறம் நீங்க அங்க போய் தேடுறதுக்கு பதிலா சில்வர்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப இதெல்லாம் கேட்டுட்டா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க சில்வரை முதலீடு பண்ணலாம். இப்ப ஆல்ரெடி 3.5 வருஷமா நமக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு சில்வர் இருக்கு. நடுவில் இப்ப நீங்க 2023ல பாத்தீங்கன்னா சில்வர் வெரி புவர் ரிட்டர்ன். 24ல ஒண்டி பாத்தீங்கன்னா சில்வர் 17.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. 28ல லாஸ்ட் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 18.5%. சார் ஆண்டு கூட்டு வண்டி 23னா 100 ரூபாய் நான் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அது 186 மாறி இருக்கும். சோ இதுதான் நடந்திருக்கும். அதனால இப்ப நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 23ல நல்லா இல்ல, 24-25ல 24 நல்ல ரேலியா இருக்குன்னா 25-26 ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டேட்டா எல்லாம் நம்ம எது வச்சு பேசுறோம்னா, வேர்ல்டு கோல்ட் ஃபண்ட், யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே, அப்புறம் டிஎஸ்பி நேத்ரா, மெட்டல் ஃபோக்கஸ், இந்த டேட்டால இருந்து எடுத்த டேட்டா வச்சுதான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த டேட்டா எடுக்கல, இந்த டேட்டா நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு அந்த டேட்டால இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால முதலீட்டாளர்களுக்கு யாருக்காவது சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, கோல்ட விட்டுட்டேன், கோல்டு என்னோட ரீச் ஜாஸ்தி, 1 கிராம் 9,800 ரூபாயா அப்படின்னு ஆசைப்பய வாயை குழக்கிறவங்களுக்கு சில்வர் வெறும் 120 ரூபாய். இங்க நீங்க முதலீடு பண்ண முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணா ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது முதலீடு பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்கு ஃபர்தரான, கீழே கொடுத்த நம்பரை நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்ட்ல இல்ல சில்வர்ல எப்படி முதலீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா முதலீட்டாளர்களும் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நிறைய டேட்டா சொல்றாங்க 2030, 40, 50 வரைக்கும் கோல்டோட ரேலி இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க.
டாலரோட மதிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம லாங் டேர்ம் கோல்டு சில்வர் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கணும். சில்வர்ல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பியாண்ட் ரேலி போயிட்டு அப்புறம் என்ன ஆகும், சில்வர் கரெக்ட் ஆயிடும். அப்போ நீங்க அந்த ரேலியோட கூடிய இருந்து ப்ராஃபிட் புக் பண்ற ஒரு மனநிலைக்கு நீங்க உருவாக்கணும். அப்படி பண்ணாதான் சில்வர்ல பணம் பண்ண முடியும். கோல்டு கூட பரவாயில்ல, உங்களுக்கு 4 வருஷம் ஒண்ணும் பண்ணாது. சில்வர் திடீர்னு இறங்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 200 204 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 200க்கு மேல போனா நீ சில்வரை ப்ராஃபிட் புக் பண்ற மனநிலைக்கு உருவாக்கணும். ஒன் சைடு பை கிடையாது, பை பண்ணா செல் பண்ற மனநிலையை உருவாக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கமாடிட்டினா சில பேர் புரியலன்னா இந்த மாதிரி சில்வர் தங்கம் மாதிரி ஒரு பொருள்ல நீங்க முதலீடு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்த்ததி சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒருவரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மார்க்கெட்டோட வெள்ளி விழா நாயகன் யார் இந்த சீசனுக்கு பார்த்தா பேர்லயே இருக்கு. அந்த வெள்ளி அர்ஜென்டினாவும் நம்ம சொல்லுவோம் பீரியாடிக் டேபிள்ல, அந்த சில்வர் தான். ஸோ இந்த ரேலியில நீங்களும் டேக் பார்ட் பண்ணணும்னா கீழே போட்டிருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுரேஷ் சாரோட டீம் எப்படி ஒரு சில்வர் ஃபண்டை சூஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. மோகன்குமார் ராமகிருஷ்ணன்.